இல்லை நான் போட்டு அதான் இது சிவனுடைய பொட்டை நினைச்சு கட்டிட்டு அது சிவனோட பொட்டை கிடையாது. ருத்ராட்சம்னா ருத்ரனுடைய எச்சம்னு அர்த்தம். ருத்ரனுடைய எச்சம். ருத்ரன் யாருன்னா சிவன். சிவன் ருத்ரனா மாறும்போது அதுலேருந்து வெளிப்படுறது எச்சம். எச்சங்கிறது வந்து விந்து. சிவனுடைய எச்சம் வந்து விந்து. அது மூலமாக தான் நம்ம பறக்கிறோம். அந்த கொட்டை எங்கே இருக்குன்னா நமக்கு இருக்குது. அதுதான் சிவனுடைய கொட்டை. அந்த கொட்டையை கட்டணும். அதை கட்டினா அதை கட்டணும். ஆமாம், இந்த கட்டணும். அது சுத்தமா கொட்டையை கட்டு. சிவனுடைய கொட்டையை கட்டு. ருத்ராட்சத்தில் இருக்கிற நெளிவு சுழிவு தான் நம்ம கொட்டையிலே இருக்கா. அதே டீப்பாக பாருங்க. அதுலேயே அந்த நெளிவு சுழிவு. அப்போ நம்ம கட்ட வேண்டிய கொட்டை இது அதுதான் சிறப்பு. அங்கே தான் நமக்கு. அப்போ அதுதான் சிவனோட கொட்டை. சிவன் அதாவது உமிழ்களுக்கு பேர் எச்சாம் இல்லையா. அப்போ அங்கேருந்து உமிழ் இல்லை இருந்த இந்த உமிழ் இல்லை. அதுதான் சிவனுடைய ருத்ரா அச்சம். ருத்ரா அச்சம் எச்சம் இதெல்லாம் வந்து ருத்ராட்சம் சொல்கிறாங்க. அது சிவனுடைய கொட்டைன்னு சொல்கிறாங்க. அது சொல்லப்பட்டது நம்மளுடைய கொட்டை தான். இப்போ அப்படின்னா சித்தர்கள் எல்லாருமே டேரக்டாக சொல்லக்கூடாது. நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு டேரக்டாக சொல்லக்கூடாது. சூட்சமாக தான் சொல்லணும். இலைமறை காயாக தான் சொல்லணும். சரிங்களா. இப்போ வந்து கலிக்காலம் இது. டேரக்டாக சொல்ல வேண்டிய கட்டளை அவங்க வந்து கொடுக்குறாங்க. நம்ம சொல்லலை. இது அவங்களோட கட்டளை இப்போ உங்களுக்கு வெளிப்படுது. அவ்வளோதானே தவிர நம்ம ஒரு கருவி தான். நமக்கு அது அதிபதி நம்ம இல்லை. சரிங்களா. உங்களுக்கு அது வெளிப்படுத்தணும்னு சொல்லி அவங்களோட கட்டளை. அதனால் உங்களுக்கு அது சொல்லப்பட்டது. சொன்னால் நிறைய பேர் நம்மளோட எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்பெல்லாம் அவர் சித்தர்களும் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. நீங்களாம் ஒரு நாளைக்கு ஏதோ கொட்டை போடுறீங்க, கொஞ்ச நாள் போடுறீங்க. இப்போ சிவன் கோயில் அர்ச்சகர் இருக்காருல்ல, மற்ற 365 நாள் கொட்டை போட்டிருக்காரு. அவர் சிவலோக பதவி அடையிறாரா? இந்த கொஸ்டின் எனக்கு அடையிறாரா? அப்போ இந்த கொட்டை கட்ட சொல்லலை. அப்போ ஏதோ ஒரு கொட்டையை கட்ட சொல்லிக்கிறாங்க. அது சிவனோடது. அதை கட்டினா நீ சிவனா ஆகலாம். அப்போ எந்த கொட்டைன்னு நீ யோசனை பண்ணிப்பாரு. நம்ம ஒரு நாளைக்கு சிவசிவான்னு உங்களை கூப்பிடுறோம். அதே வந்து டெய்லி 1,00,000 தடவை கூப்பிடுறான். கோயில் அர்ச்சகர் நீங்கள் சொன்ன மாதிரி. ஆமாம். அந்தாலும் உடம்பு முடியும். கிட்னி ஸ்டோன் வந்துடுது, குடல் இறக்கம் வந்துடுது, ஏதாவது பெயின் வந்துடுது. எல்லாம் வந்து உயிரும் போயிடுது. உயிரும் போயிடுது. நம்ம எப்படி அது இது என்ன அப்போ நீங்கள் அது ராஜி இல்லை. நம்ம அறிவுனால சிந்திக்கணும். சரிங்களா. பகவத்கீதையில் சொன்னாரு